இருந்து மகாபலிபுரம் புறப்பட்டு செல்கிறோம். அருமையான கூட்டத்திற்காக அருமையான பாஸ்டர் ஜான் பீட்டர், அருமையான பாஸ்டர் சுந்தர், அருமையான பாஸ்டர் சதீஷ் அவர்கள், அருமையான பாஸ்டர் இளங்க அவர்கள், அருமையான கிருபா அவங்க அப்பா, கொஞ்சம் ஹாய் தான் சொல்லுங்களேன். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரெண்டு பேருமா? இந்த அம்மா தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுமா கேச்சி இருக்காங்க. கேச்சி பேக் மறைக்காதம்மா. இவங்க பேர் தான் கிஃப்டா. பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் பரலோகத்திலே இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்திலே இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற பெயர்கள் எழுதப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால், மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷிப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக, மகிழ்ச்சியின் சந்தோஷம் கம்பீரமாய் களி கூறுவதாக. ஆண்டவரே, இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும்
பரலோக ராஜ்யத்துல ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தண்ணீரை உங்களுடைய ரத்தமாக மாற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே கொடுக்கிற அருமையான தேவ ஊழியர்களை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மைப்படுவதாக. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதப்பா. இன்றைக்கு எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இன்னைக்கு பரலோகம் திறந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. பாட்டி முதல்ல பாட்டி பாட்டி தான் அம்மா 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 கோடு கோடு செப்பலா செப்பலா நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இல்லையா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையை முன்னா உலகமே பின்னா சிலுவையை முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்தின ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்தின ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறார்கள். அதன் நிமித்தமாக எல்லாருக்கும் முன்பாக ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரலோக ராஜ்யத்தை நிரப்பும்படியாக இப்பொழுது நாம் இவர்களுக்கு பரலோக மகிமைப்படட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பாக வாழ்வீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்களா? மனப்பூர்வமாக கர்த்தரை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீங்களா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இவர்கள் சொன்ன வார்த்தையை அங்கீகரிக்கும்படியாக இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கௌரி அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சாராள் என்று நாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். முட்டி போட்டி முட்டி போட்டு இந்த கையில முட்டி போட்டதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். முட்டி போடுங்க. தெய்வத்திற்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து தினமும் மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. மகிமையுண்டாகட்டும். ஆமென். அருமையான மகன் சார்லஸ் இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே
தேவனுக்கு முன்பாக அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீங்களா? தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த பின்பு சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்களா? எப்போதும் இரவும் பகலும் சபைக்கும் உண்மையா, ஊழியக்காரருக்கு உண்மையா இருப்பீங்களா? தேவன் சொன்ன வார்த்தைப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் பிதாவாகிய தேவன் சார்லஸை ஆசீர்வதிக்கும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களா? கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கிறீங்களா? சொந்தமா ஏற்றுக்கிறீங்க. சரி, இயேசு உண்மையா இருப்பீங்களா? இயேசு சாட்சியா வாழ்வீங்களா? சரி. ஆண்டவர் விரும்புகிறபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு சபைக்கும் சமுதாயத்துக்கும் உண்மையா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்களா? இவர்கள் சொன்ன வார்த்தையை தேவன் அங்கீகரிக்கபடியாய் முட்டி போடு, கை பிடிச்சி தண்ணி ஏறிடும். வெரி குட். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அண்ணால் என்று அழைக்கப்படுவார். என்னை தேடி இயேசு வந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வினோத், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா வினோத் ஏற்றுக்கொள்றீங்களா? மனப்பூர்வமா ஆண்டவரை உங்க இதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்களா? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஆண்டவருக்கு உண்மையோடும் பயத்தோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடு நடந்து கொள்வீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சபைக்கும் ஊழியக்காரருக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்களா? அருமையான வினோத் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வினோத் என்கிற மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மகளை இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு உண்மையோடு பயத்தோடு நடந்து கொள்வீங்களா? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு சபைக்கும் வாசலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்களா? இவர்கள் சொன்ன வார்த்தையின்படி உங்க பேர் என்ன? ஸ்வேதா என்கிற எஸ்தர். ஆமா, இப்பொழுது ஸ்வேதாக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்கிற வேத வார்த்தையின்படியாய் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். தகப்பனே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் முடிவு பரியந்தமும், அதாவது இந்த பூமியை விட்டு அவர்கள் பெறுகிற நாள் வரையிலும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரமும் உங்களுடைய நன்மையான ஈவுகளும் பிள்ளைகளோடு கூட எல்லா விதங்களிலும் தொடரட்டும் என்று சொல்லி பிள்ளைகளையும் ஆண்டவரே இதற்கு உதவிய ஊழியரையும் குடும்பங்களையும்
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்க, ஆண்டவரே உமக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க நீங்க இவளை ஆண்டவருடைய கரங்களை ஏந்தி கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துகிற பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்வானத்திலும் தாழ பூமியிலும் ஒரு நாமத்திற்கு ஈடு இணையாக எந்த ஒரு நாமம் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தாமே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரை கேட்க போகிற வார்த்தைகள் 100ஆகும் 60ஆகும் 30ஆகும் பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படுவதாக. அடியாரை மறைத்து கர்த்தரை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொரு உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளை கர்த்தரை கொண்டு வந்து ஆண்டவரே பிள்ளைகளின் மத்தியில கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சமூகம் எங்களோடு கூட என்றென்றும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஈடு இணையத்தை இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அன்பை உங்களுடைய என்னுடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் நாம் வெறுமையாய் திரும்பி போக போவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த இந்த 5 பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பல ஆயிரங்களாக பெருக இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனங்களைப் போல நீதிமானாகிய லோத்துவை போல உமக்கு சாட்சியாக இருங்க. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல தைரியமாய் கர்த்தருக்காக எழுந்திருக்க உதவி செய்யுமையா. உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் ஒருபோதும் இவர்களை பின்னுக்கு இழுத்து விடாதபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டே பிரிப்பவன் யார்? அப்படியே கவர் பண்ணி கிட்ட போய் எடுக்கட்டா?